தாவேக்காலாம் திமுகவை அழிக்க முடியும் நான்சென்ஸ், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது ஒன்றும் இல்லை, ஆதவ பேச்செல்லாம் நீங்கள் வந்து யூ கேன் இக்னோர் இட். கோவம் இருந்தால் பத்தாது, புத்தி வேணும். 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யார் அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு. அதான் விஜய் சொல்றாரு, இனிமே எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். சினிமா டைலாக் எப்படி வெறித்தனம்னா ரோட்ல போய் இறங்கி சண்டை போடுவீங்களா? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கிக்கணும் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலயத்துக்கு ஓடி ஒழிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமான். நான் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் கேள்வியே தப்பு. அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு? கட்சி இருக்கு சார், கட்சி இருக்குது, நீங்க இருப்பீங்க. என்னங்க வெறித்தனமா சண்டை போடுங்க? ஒரு தேர்தலை நீங்க ஃபேஸ் பண்ணலங்க. ஏங்க நீங்க வெறித்தனமா செய்ய வேண்டிய ஒரே வேலை எஸ்ஐஆருங்க. எஸ்ஐஆரை எதிர்க்கிற திமுக இதுல இருந்து தப்பி பழைக்கும். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஆதரிக்கிற அண்ணா திமுக பிஜேபியும் கோட்டை விட போறாங்க. 6 மாசத்துல முடிச்சிருவோன்றாங்களே சார். நீங்க எல்லாம் ஆதித்யா டிவி, சிரிப்பொலி டிவி எல்லாம் பார்க்க வேணாம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 10 ரூபாய் 12 ரூபாய் மிச்சம் படுத்துறதுக்கு நியூஸ் சேனலை பாருங்க. ஸோ 2026 தேர்தல் போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில் தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை விஜய் அழுத்தி சொல்லியிருக்காரு. அப்படிதான் இருக்குமா சார்? நிச்சயமாக இருக்காது. என்ன சார், எவ்வளவு அழுத்தி சொன்னாலும், எவ்வளவு தூரம் அவர் அழுத்தி சொன்னாலும் அது உண்மை அல்ல. அப்படிப்பட்ட தோற்றத்தை அவர் உருவாக்க பார்க்கிறார். அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. 20% ஓட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், நாள் நெருங்க இந்த டெம்போவை விஜயால மெயின்டைன் பண்ண முடியுமான்ற டவுட் எனக்கு இருக்குது. 91 96 ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல மனோஜ், 92 ஓராண்டு கழிந்து ஹனிமூன் பீரியட் முடிஞ்சோன்னா பிட்வீன் 92 to 96 சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் தான் ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியலை தமிழ்நாட்டில் மேலே எடுத்துட்டு போனாங்க, விதைச்சாங்க, ஆன்டி இன்கம்பன்சியை விதைச்சாங்க. ஆனால் கடைசியில் அறுவடை பண்ணது கலைஞர் தான் பண்ணார். கடைசி ஒரு மாதம் மூப்பனார் வெளியில் வராரு, கலைஞரோட கை கோக்குறாரு, கலைஞர் அறுவடை பண்ணிட்டு போனார். அப்போ எனக்கு 94 அந்த எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாலே அந்த கேம்பெயினை வாழப்பாடியாரும் சுப்பிரமணிய சாமியும் அக்ரெசிவாக நடத்திட்டு இருக்கும்போது 94 எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. சிவாஜி கணேசன் கட்சி காங்கிரஸோட இணைஞ்ச அந்த விழா மதுரையில் நடந்தது. அர்ஜுன் சிங் வந்தார். அப்போ இங்கேருந்து எங்களை ட்ரெயினில் கூப்பிட்டு போனாங்க வாழப்பாடியா இருக்கிறது. தராசு தெரியானான்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இறந்துட்டார். அவர் சொன்னார், ரொம்ப அழகாக அப்பயே சொன்னார், அதுக்கு சம்பவத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலே, டே இவங்களுக்கெல்லாம் கால் தாண்டா எட்டி தாண்டா உதைப்பாங்க சுப்பிரமணிய சாமி வாழப்பாடியெல்லாம், கை கலைஞருக்கு தாண்டா, அவர் தாண்டா அறுவடை பண்ணுவாருனார். அதே மாதிரி அவர் தான் அறுவடை பண்ணார். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக வந்து டிஎம்கே வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா அதிமுகவுக்கும், அதிமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டா திமுகவுக்கும் போடுறது தான் கடந்த கால வரலாறாக இருந்திருக்கு. அது இந்த தடவை அப்படியே மாறிடும்னு எனக்கு என்னமோ தோணலை. ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏடிஎம்கேல, நான் மறுக்கல. பட் ஸ்டில் தே ஹேவ் 20% ஓட்ஸ். நாள் நெருங்கும் போது டிஎம்கே வேணான்னு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா, இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்களா நமக்கு தெரியாது. இன்னும் 5-6 மாதம் இருக்குது. ஒருவேளை மக்கள் முடிவு பண்ணால் அதை அறுவடை பண்ணுறதுக்கான முதல் வாய்ப்பு அதிமுக தான் இருக்குன்னு நான் இன்னமும் நம்புகிறேன். அப்படியே அந்த வாய்ப்பு இருந்தாலும், மக்கள் விரும்பினாலும், அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஜய் கட்சிக்கு இருக்கான்றதுல எனக்கு பெரிய விதமான சந்தேகங்கள் இருக்குது. மனோஜ், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் அவருடைய கட்சி இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மற்றதெல்லாம் செகண்டரி. ஒன்று என்ன தெரியுமா? எஸ்ஐஆரில் அவங்க ஆதரவாளர்களை ஓட்டர்ஸாக சேர்க்கணும். அவருடைய ஓட் லிஸ்ட்ன்றது என்ன? ஜென்சி கேட்டகரி, 2004 பிறகு பிறந்தவன். அதில் ஓட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்க லிஸ்ட் இது வரைக்கும் பேரில் இருக்காதுன்னு எனக்கு தோணுது, அல்லது பெரிய அளவில் இருக்காது. எஸ்ஐஆர் வந்து பெரிய குளறுபடி ஆக போகுது. எவ்ரிபடி இஸ் க்ளூலெஸ். முதல்ல அவர் கவலைப்பட வேண்டியது விஜயும் அவருடைய கட்சிக்காரர்களும். தாவேக்கா நண்பர்களுக்கு நான் உண்மையிலே சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக கூட, நண்பர்களே, நீங்கள் முதல்ல உங்கள் ஆதரவாளர்களை உங்கள் ஓட் பேங்கை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கான வழியை பாருங்கள். அது ஒன்று தான் நீங்கள் கவலைப்பட வேண்டியது. குதிரை லாடம் கட்டின மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அது ஒன்று மட்டும்தான். அதை ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். பண்ணால் போதுன்றது தப்பான வார்த்தை நான் சொல்லலை. அது ஒன்று தான் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது, மற்றதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு உங்கள் ஆதரவு, இப்போ எங்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, அவருக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமான்னு. நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் கேள்வியே தப்பு. அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு? என்ன சார் நீங்கள் வந்து தம்பிகள் எல்லாம் இப்படி இல்லைங்க, நான் தம்பிகளை குறைச்சி மதிப்பீடுல இழிவுபடுத்தலைங்க ஐயா. உண்மை ஐயா. இது எத்தனை பேருக்கு உங்களில் ஓட்டு இருக்கு தம்பி? போய் முதல்ல அதை செக் பண்ணுங்க. நீ யாருக்கு வேணா ஓட்டு போடாத, அவன் உரிமை. நீ விஜய்க்கு பிடிச்சா விஜய்க்கு போடு, இல்லை எடப்பாடிக்கு பிடிச்சா எடப்பாடிக்கு போடு, ஸ்டாலினுக்கு பிடிச்சா ஸ்டாலினுக்கு போடு. அதை நான் சொல்ல முடியாது, அது உன் உரிமை. நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், விஜய்க்கு கூடுற கூட்டம் இவ்வளோ மேசிவ் க்ரௌட்ஸ் வருது, அது ஓட்டா மாறுமா மாறாதா? 50% ஓட்டா மாறுங்க, 75% மாறுங்கலாம் நானே கூட கடந்த காலங்களில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த கேள்வியாக எனக்கு அபத்தமாக இருக்குது எஸ்ஐஆர் வந்த பிறகு.
நான் கேட்குறது இந்த கேள்வி கேட்கக்கூடிய நண்பர்களை, சார் நீங்கள் முதல்ல எஸ்ஐஆர் வந்துச்சு சார், சாரில் உங்கள் பேர் இருக்கான்னு முதல்ல போய் பாருங்கள் சார். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதான்றது இன்னைக்கு பொருத்தமற்ற கேள்வி சார். நீங்கள் கவலைப்பட வேண்டியது சாரை பற்றி சார். போய் சாரில் உங்கள் பேர் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். ஒரு பிஎல்ஓவா 500 வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போகணுன்றானா, 30 வீட்டுக்கு மேலே அவன் போக முடியாது. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எம்எல்ஏ மத்திய தமிழ்நாட்டில் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவங்க தொகுதியில் வந்து தெருமுனையில் ஃபார்ம்ஸை வீசி அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு, வீடு வீடாக வராமல். அதுக்கு பிறகு பிரச்சனை பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கு பிறகு தான் வந்திருக்காங்கன்றாங்க. ஸோ பெரிய பிரச்சனை இருக்குது மனோஜ். எஸ்ஐஆரில் பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ விஜய் ஒரி பண்ண வேண்டியது அதை பற்றி மட்டும்தான், மற்றதெல்லாம் செகண்டரி எனக்கு தோணும். ஏன்னா பிஎல்ஓவே நிறைய பேர் கால் பண்ணால் அது என்னோட ஏரியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டர் கன்ஃபியூஷன் மனோஜ். அந்த டைம் ஃப்ரேம் பத்தாது. சரி, நான் எஸ்ஐஆர் வரலன்றாங்க. எஸ்ஐஆர் 1 வருஷம் பண்ண வேண்டியது, 1 மாதத்தில் எப்படி பண்ணுவோம்? 2001 and 2002 எனக்கு ஞாபகம் இருக்குது, 1 year பண்ண ப்ராசஸ் அது. 1 மாதத்தில் பண்ண முடியாதுங்க. எப்படி பண்ணுவாங்க 1 மாதத்தில்? மேன் பவரும் கிடையாது உங்களுக்கு. ஆகவே விஜயோட ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சிகளை விட விஜயோட ஓட் பேங்க்ன்றது வந்து யங்ஸ்டர்ஸ், ஜென்ஸி கேட்டகரி. அவங்கள எத்தனை பேர் நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கான்றதை பற்றி அவங்க கவலைப்படணும். இன்ஃபேக்ட் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹஸ் டு வரி அபவுட் இட். அதில் விஜய் கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஆனால் தாவேகா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த அந்த பொதுக்குழு ரொம்ப காட்டமாக இருக்காங்க சார் திமுக மேலே. ஈவன் ஸ்டாலின் அவர்களே பர்சனல் அட்டாக் பண்ணுற அளவுக்கு பேச்சுகள்லாம் இருந்தது. நீங்கள் ஆதவர்ஜுனா பேச்சு, ஆதவர்ஜுனோட பேச்சு, ஆதவர்ஜுனா பேச்சு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், டேக் இட் வித் a pinch of salt. அது அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்காதீங்க. சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக வந்து பிரதான எதிரிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை சந்தேக கண் கொண்டு பாருங்கள். முடிஞ்சாங்க அண்ணன் மேலே கை வச்சு பாருங்க. இது இந்த வடிவால் காமெடி மாதிரி தான். வாடா வாடா வாடா, இந்த கிட்னி திருட்டு வரும்ல, கொண்டு போய் முட்டு சந்தை நிறுத்துற கதை இருக்குல்ல, அதான் அது. அதுக்கு தாண்டி கனவு வாங்குறாங்க. நீங்க அதையும் தாண்டி கூட நான் சொல்றேன், ரொம்ப அதிகமாக யாராவது பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ் போகுது அப்படின்னா டேக் இட் வித் a pinch of salt. அது ஒன்றும் இல்லை, ஆதவ பேச்செல்லாம் நீங்கள் வந்து யூ கேன் இக்னோர் இட். கோவம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, அது முக்கியமான விஷயம். கோவம் இருந்தால் பத்தாது, புத்தி வேணும். கிரவுண்ட் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? அதான் விஜய் சொல்றாரு, இனிமே எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். சினிமா டைலாக் எப்படி வெறித்தனம்னா, ரோட்ல போய் இறங்கி சண்டை போடுவீங்களா? கத்தி சண்டை போடுவீங்களா? கட்சி இருக்கு சார், கட்சி இருக்குது, நீங்க இருப்பீங்க. என்னங்க வெறித்தனமா சண்டை போடுவீங்க? ஒரு தேர்தலை நீங்க ஃபேஸ் பண்ணலங்க. ஏங்க நீங்க வெறித்தனமா செய்ய வேண்டிய ஒரே வேலை எஸ்ஐஆருங்க. எஸ்ஐஆர்ல உங்க பேரை சேர்க்கணும். மறுபடியும் நான் தான் சொல்றேன், வெறித்தனமா இருங்க. அந்த வெறித்தனமா இருக்கிறது திமுக எதிராக இருக்குன்னா இருக்கட்டும், புத்தி வேலை செய்யணும். நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை ஓட்டர் லிஸ்ட்ல உங்க ஆதரவாளர்களை சேர்க்கணும். விஜய் ஆதரிக்கக்கூடியவங்களை எத்தனை பேருக்கு நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்குன்னே தெரியாதுங்க. நான் சீரியஸாவே சொல்றேங்க, தாவேகா நண்பர்களுக்கு, விஜய் நண்பர்களுக்கு, விஜயோட ஆதரவாளர்களுக்கு, தம்பிமார்களே தங்கைமார்களே, முதல்ல போய் உங்க பேரை ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அதை சேர்க்கிற வழியை பாருங்க. 1000 கண்டிஷனை போட்டு வச்சிருக்கான், என்ன குளறுபடி ஆக போகுதுன்னு தெரியல. வெறி இருந்தா பத்தாதுங்க, புத்தி இருக்கணும். உங்க எதிரி திமுக தான். திமுக தோக்கடிக்கணும்னா எப்படி தோக்கடிப்பீங்க? த்ரூ பேலட் பாக்ஸ் தான், ஓட்டு போட்டு தான். வேற மாதிரிலாம் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்தியன் ஸ்டேட் இஸ் ப்ரூட்லி பவர்ஃபுல். இந்த ஆதவர்ஜுனா ட்வீட் போடுறது, இந்த கதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இவங்களை ஸ்டேட் ஹேண்டில் பண்ணிடும். எல்லாரும் ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அது இப்போ கைக்கூடி வந்திருக்கு. எலெக்ஷன் நீங்கள் 5 வருஷம் பொறுத்துனா கூட நீங்கள் அது வரைக்கும் பொறுமை. இப்போ 5 மாசத்துல எலெக்ஷன். அப்போ உங்கள் கையில் ஆயுதம் இருக்குது, ஓட்டுச்சீட்டுன்ற ஆயுதம் இருக்குது. ஏன்னா புது வரைவாக்கில் வெளியிட போறாங்க. அதான்ப்பா சொல்றேன். நீங்க இப்ப ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எஸ்ஐஆர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வெறி இருக்கிறது நல்லது. அந்த வெறி வந்து ஆக்கப்பூர்வமா சேனலைஸ் ஆகணும். திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற வெறி விஜய் தொண்டர்களுக்கு, தாவேகா தொண்டர்களுக்கு இருக்குமே ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, அது காலமும் கனிந்து வந்திருக்கிறது, அவர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது. அதை ஒன்று தான் அவங்க கவலைப்படணும். வேற எதை பற்றியும் மற்றதெல்லாம் செகண்டரி. ஓகே, இதுல வந்து அவங்க வந்து வித் லீகல் ஹெல்ப். இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லீகலா அதை எடுத்து ஃபைட் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. பொலிட்டிக்கலா தெருவில் இறங்கி போராடுறாங்க. 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம்லாம் இருக்குது மாநில தழுவிய அளவில். ஆனா அதே நேரத்தில் ஹெல்ப் டெஸ்க்னு ஒன்று போட்டு எஸ்ஐஆர்ல பேர் சேர்க்கறத பத்தி ஆலோசனைகள்னு சொல்றாங்க. வார் ரூம் இருக்கு, ஒரு நாளைக்கு 600 கால்ஸ் வரைக்கும் வருதுன்றாங்க. இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணுன்றதுக்கு டிஎம்கே தான் உதாரணம். விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயத்துல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை லீகலாகவும் பொலிட்டிக்கலாகவும் ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தே நெவர் லோவர் தேர் காட்ஸ். தயாராகவே இருக்காங்க, தயாராக இருக்காங்க. அப்போ அந்த அணுகுமுறை தான் உங்களுக்கு வேணும்.
யாருக்கு? தாவேக தொண்டர்களுக்கு வேணும். இதுக்கு ஒரு லீகல் டீம் வச்சிருக்காங்க. லீகல் டீமுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. கட்சிக்காரனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு டீம். பப்ளிக் சந்தேகம் கேட்டாங்கன்னா பப்ளிக்கை எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் திமுக கிட்ட போய் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வார் ரூம்லயோ அல்லது அந்த நம்பர்ஸ்லயோ கால் பண்ணி நீங்க கேட்கலாம். தட்ஸ் ஹவ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் டு ஃபங்க்ஷன். இன்ஃபேக்ட் இது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே பண்ணணும். ஏன்னா எஸ்ஏஆர் இஸ் அ வெரி ரொம்ப ரொம்ப ஒரு குரூசம் அட்டம்ப்டா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மெத்தட் இன் விச் தே ஆர் டூயிங் இட் ரொம்ப குழப்பமாவும் பயமாவும் இருக்குது. ஒரு வருஷம் பண்ண வேண்டிய வேலையை ஒரு மாதத்துல பண்றதுன்றது வந்து கடந்த காலங்களுக்கும் இப்போக்குமான வித்தியாசம். மனோஜ், எலெக்ஷன் கமிஷன் என்னன்னா 96ல டிஎன் செஷன் வந்து அது ரீசரெக்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது எலெக்ஷன் கமிஷனோட கடந்த கால எலெக்ஷன் கமிஷனுக்கும் இப்ப இருக்க எலெக்ஷன் கமிஷனுமான வித்தியாசம், கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷன் வந்து மேக்சிமம் ஓட்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும், வாக்களிப்பவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும், ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகரிக்கணும்ன்றது. இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் மேக்சிமம் ஓட்டர்ஸை வரவிடாம பண்ணணும்னு இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இட் வாஸ் இன்க்ளூசிவ் இன் நேச்சர். இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்க்ளூசிவ் இன் நேச்சர். அப்ப நீ தான் ஃபைட் பண்ணி உள்ள போகணும். ஓட்டர் லிஸ்ட்ல பேரை சேர்க்கறது எலெக்ஷன் கமிஷனோட வேலையா இருந்ததுங்க. இப்ப தனிநபரோட வேலையா மாறுது. எத்தனை பேரால் அதை செய்ய முடியும்? நீ 10 டாக்குமெண்ட்டை கொண்டு வானா எவன் வருவான்? விரக்தி அடைஞ்சிருவாங்க. டிஸ்கரேஜிங். தட் எலெக்ஷன் கமிஷன் வாஸ் என்கரேஜிங், திஸ் எலெக்ஷன் கமிஷன் இஸ் டிஸ்கரேஜிங். இந்த இடத்துல தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோல் இருக்கு. அவங்க அதை திமுக ரொம்ப நல்லா அழகா செய்யறாங்க, மற்ற கட்சிகள் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அண்ணா திமுக பிஜேபியோட அணுகுமுறை ரொம்ப ஏமாற்றம் அளிப்பதாகவும் துரதிருஷ்டவசமாகவும் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபியில் இருக்க கேடர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க வருத்தப்படுறாங்க, என்னங்க இதை போய் ஆதரிக்கிறாங்க எஸ்ஐஆர்ன்னு. எஸ்ஐஆரை எதிர்க்கிற திமுக இதுல இருந்து தப்பி பழைக்கும். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஆதரிக்கிற அண்ணா திமுகவும் பிஜேபியும் கோட்டை விட போறாங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா நாங்கள் ஆதரிச்சு போவோம்னு ஜெயக்குமார் பேசுறாரு. என்ன பேசுறாரு அவருன்னு எனக்கு புரியல. அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு அவர் கட்சிக்காரங்களை கேட்டாலே அவருக்கு தெரியும். அப்ப கட்சிக்காரனோடய ஜெயக்குமாருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியுது. கிரவுண்ட்ல வந்து 1 மந்த்துக்குள்ள நீங்க எப்படிங்க பண்ணுவீங்க? கொத்து கொத்தா தூக்க போறாங்க. முடிஞ்சு போச்சுங்க. நீங்க 2005 லிஸ்ட் எடுத்துட்டு வரா மனோஜ். 2005க்கு பிறகு 8 எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். 2006, 9, 11, 14, 16, 19, 21, 24 8 எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். 2005 லிஸ்ட்டுக்கு 5க்கு பிறகு. இன்னைக்கு 2005 லிஸ்ட்ல உன் பேர் இல்லைன்னா கதை என்ன? நீ ஃப்ரெஷ்ஷா கொண்டு போய் எனுமரேட் பண்ணணும். நீங்க நிறைய குளறுபடிகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்குங்க. ஆகவே விஜய் கவலைப்பட வேண்டியது, குறிப்பா விஜய் ஜென்சட் கேட்டகரி தான் அவரோட ஓட் பேங்கோட ஃபல்க்ரம். வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய ஆதரவாளர்கள் பெயரை தம்பிமார்களும் தங்கைமார்களும் சேர்ப்பதை விஜய் உறுதிப்படுத்த வேண்டும். அது ஒன்றை பத்தி மட்டும்தான் அடுத்த 2 மாசத்துக்கு அவர் கவலைப்படணும். மற்றதெல்லாம் செகண்டரி. இந்த புரிதல் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி லிஸ்ட்னுவாங்க. முதல்ல இதை தான் அவங்க செய்யணும். அப்படி இல்லை வேற கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா பேசிக் இஷ்யூவை கோட்டை விட்டு நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இது பாருங்க, போலிங் டே அன்னைக்கு கையில் நீ 10 ஆவணங்களை வச்சுக்கிட்டும் தெருவா சுத்தினாலும் ஓட்டர் லிஸ்ட்ல உன் பேர் இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. வருமுன் காப்பது அழகு. தவேக்காவுக்கு பதில் சொல்லும் விதமா இன்னைக்கு சிஎம் ஒரு திருமணத்துல பேசியிருக்காரு. கழகத்தை அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சில பேர் கிளம்பியிருக்காங்க, திமுகவை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. 75 வருஷ கட்சிங்க. பெரிய ஸ்தாபனங்கள்லாம் வந்து உள் முரண்பாடுகளால தான் வீழும், வெளியிலேருந்து வரக்கூடிய தாக்குதல்களால வீழாது. ஸ்டாலின் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். திமுகவை வந்து எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது, திமுக காரர்களால் தான் வீழ்த்திக் கொள்ள முடியும். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். ஆமா, எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். ஆர்னால்டு டாயன்பின்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் இருந்தான், பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன். அவனோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் உண்டு, சிவிலைசேஷன்ஸ் டை பை சூசைட் நாட் பை மர்டர். சிவிலைசேஷன்ஸ்னா நாகரிகங்கள் நம்ம சொல்றத நம்ம பெரிய ஸ்தாபனங்கள்னு எடுத்துக்கணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு எடுத்துக்கணும். ஆர்னால்ட் டாயன்பியோட வேர்ட்ஸ் வந்து சிவிலைசேஷன்ஸ் டை பை சூசைட் நாட் பை மர்டர். வரலாறு பூரா பெரிய நாகரிகங்கள் எல்லாம் ரோம நாகரிகத்திலிருந்து கிரேக்க நாகரிகத்திலிருந்து ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி அழிஞ்சிருக்குன்னா அதனுடைய உள் முரண்பாடுகளால் தான் அழிஞ்சிருக்க ஒழிய வெளியிலேருந்து வந்த தாக்குதல்களால் அழிஞ்சதில்லை. சிவிலைசேஷன்ஸ் டை பை சூசைட் நாட் பை மர்டர். தட் இஸ் மர்டர்னா அவுட் சைட்லேருந்து வருது, சூசைட்னா எக்ஸ்ப்ளோஷன், இன்னர் எக்ஸ்ப்ளோஷன். அந்த மாதிரி நான் வந்து சிவிலைசேஷன்ஸ்ன்றதை வந்து நான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நான் பொருத்தி பார்க்குறேன். பெரிய ஸ்தாபனங்களுக்கு, பெரிய டிஎம்கேஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் 77 இயர்ஸ் 76 இயர்ஸ் பிக் இன்ஸ்டிடியூஷன். நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் சொன்னார்ல, 60களில் தோன்ற கட்சிகள், அவர் தவறா சொல்லிட்டார், 49ல் தோன்றின கட்சி அது. 60களில் தோன்ற கட்சிகளில் இந்தியாவிலே உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே பிராந்திய கட்சி திமுகன்னாரு. அது உண்மை. அப்படி பார்த்தா அகாலிதளுக்கு அடுத்து, ஏன்னா அகாலிதள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் 1901 அனுபவம் வந்தது. ராஜ்நாத் சிங் சொன்னது உண்மை. ப்ரீ 60ஸ்ல வந்த கட்சிகள்லேயே உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். ஸோ ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சருடைய இன்றைய ஸ்பீச் நான் எப்படி எடுத்துக்கணும்னா, எந்த கொம்பனாலையும் திமுக வீழ்த்த முடியாது, அந்த வேலையை திமுகவே தான் செய்து கொள்ள முடியும். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து தான் கவலைப்பட வேண்டும். சிவிலைசேஷன்ஸ் டை பை சூசைட் நாட் பை மர்டர். தாவேக்காலாம் திமுகவை அழிக்க முடியும் நான்சென்ஸ், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சேலஞ்சு பண்ணலாம், ஹெட்டேக் கொடுக்கலாம். ஒரு எலெக்ஷனில்
ஓட் பேங்கை ஓரளவு டிஸ்டபிளைஸ் பண்ணலாம், ம். அழிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. 6 மாசத்துல முடிச்சிடும்ன்றாங்களே சார். எதை முடிச்சிடுவாங்களா? திமுகவே அதாவது 6 மாசம் தான் பாருங்க அப்படின்லாம். அதாங்க நான் ஸ்டாப் காமெடின்னா 6 மாசம் தமிழ்நாட்டில் அரங்கேறும். நீங்கள்லாம் ஆதித்யா டிவி, சிரிப்பொலி டிவி எல்லாம் பார்க்க வேணாம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 10 ரூபாய் 12 ரூபாய் மிச்சம் படுத்துறதுக்கு நியூஸ் சேனலை பாருங்க. இந்த மாதிரி நிறைய டைலாக் நம்ம கேட்டோம் இல்லையா? அவன் கதையை நான் முடிச்சிட்டோம், இவன் கதையை நான் முடிச்சிட்டோம். அவன் கதையை அவனும் முடிக்க முடியாது, ஆண்டவன் இருக்கான். என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை தோக்கடிப்பான்னு பேசலாங்க, அழிச்சிடுவேன்னு பேசக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் அதிமுக அழிச்சிடுவோன்னு பேசினா கலைஞர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்ததே இல்லை. நான் சொல்றேன், அம்மையார் ஆட்சியை வீழ்த்தி காட்டுவோம் அப்படிதான் கலைஞர் சொல்லுவார் எதிர்கட்சியா இருக்கும்போது. அழிச்சிடுவேன் ஒழிச்சிடுவேன்லாம் அவர் பேசினதே கிடையாது. அவர் வாயிலேருந்து, கலைஞர் வாயிலேருந்து எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தை வந்ததே கிடையாது. மெச்சூர்டு லீடர்ஸ் அப்படிதான் பேசுவாங்க, வீழ்த்துவோம், அழிப்போம்னு சொல்ல மாட்டாங்க. அது தப்பு, பாவம். அதுக்கு முதல்ல அது முடியாது. அது ஆணவத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அது சாத்தியமற்றது. நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம்னு சொன்னால் அது தட்ஸ் அ பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். நான் திமுக அழிச்சணும்னு சொன்னால் அது அபத்தமானது. திமுக தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டா தான் உண்டு, வெளியிலேருந்து எவனும் அதை அழிக்க முடியாது. இது திமுக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். லெட்ஸ் சீ சார் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.